UFC 310ஓட மெயின் eventல பென்டோஜா கை அசகுரோவை சப்மிட் பண்ணி ஃப்ளைவெயிட் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டாரு. பென்டோஜா லெவலுக்கு கை அசகுரோ கிடையாது. பென்டோஜாவோட ரெஸ்யூம் பார்த்தாலே அது தெரியும். ரவுண்ட் 1ல் 1-2 நீ அசகுரா வந்துட்டு நல்லா லேண்ட் பண்ணார். அவ்வளோதான் ஒரு ஃபைட்லேயே பண்ணார். மற்றபடி பென்டோஜா தான் ஃபுல் ஃபைட்டுமே டாமினண்ட்டாக இருந்தார். ஸ்ட்ரைக்கிங் கிராப்லிங் ரெண்டுலேயுமே பென்டோஜா தான் டாமினேட் பண்ணார். ரவுண்ட் 2ல் ரியர் நெக்கட் சோக் போட்டு பென்டோஜா வந்துட்டு ஒரு சப்மிஷன் வின் எடுத்துட்டாரு. கை அசகுரா ரிசனில் வந்து சாம்பியனாக இருந்தாருன்னு சொல்லி UFC அவரோட டெபியூட்லேயே வந்து UFC சாம்பியன்ஷிப்புக்கு ஃபைட் பண்ணுற சான்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் அவர் வந்துட்டு பென்டோஜா லெவலில் இல்லைன்னு சொல்லி இந்த ஃபைட்டில் நல்லாவே தெரிஞ்சுது. போஸ்ட் ஃபைட் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா பென்டோஜா வந்து டிமிட்ரிஸ் ஜான்சன் வந்து கால் அவுட் பண்ணார். சர்ப்ரைஸான கால் அவுட் தான், ஆனால் சூப்பரான கால் அவுட்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பென்டோஜா UFC ஃப்ளைவெயிட் கண்டெண்டர்ஸை மொத்தமாகவே கிளியர் பண்ணிட்டாரு. இதுக்கு மேலே ரீமேச்சஸ் தான் UFCனாலையுமே வந்து புக் பண்ண முடியும். ஆனால் டிமிட்ரிஸ் ஜான்சன் பார்த்தீங்கன்னா ஃபைட்டை வந்து டிக்ளைன் பண்ணிட்டாரு. UFCக்கும் டிமிட்ரிஸ் ஜான்சனுக்குமே வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் கிடையாது. அதனால் அவர் UFCக்குள்ளே திரும்ப கொண்டு வரது ரொம்பவே கஷ்டம் தான். கை அசகுராவை வந்துட்டு நம்ம இந்த ஒரு ஃபைட் வச்சு ஜட்ஜ் பண்ணவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா டாப் 10ல் அவர் இன்னொரு மேட்சப் கொடுத்து அதில் அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் UFC லெவலில் இருக்காரா இல்லையான்னு சொல்லி நம்மளுமே ஜட்ஜ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பென்டோஜாக்கு நியூ மேட்சப்ஸ் எதுவுமே இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா கை அசகுராவியை வந்துட்டு புஷ் பண்ணாங்க UFC 310ஓட கோமைன் event வெல்டர்வெயிட் டிவிஷனோட 2 அன்டிஃபீட்டட் ப்ராஸ்பெக்ட் ஷவுகட் ராக்மனோவ் இயன் கேரி ஃபைட் பண்ணாங்க. ஷவுகட் ராக்மனோவ் ஜட்ஜஸ் டிசிஷனில் வந்துட்டு வின் பண்ணிட்டாரு. ஷவுகட்டோட ஃபைட்டிங் ஸ்டைல்னா அவர் ஒரு அக்ரெசிவான ஃபார்வர்ட் ப்ரெஷர் போகிற ஒரு ஃபைட்டர். அதுவே இயன் கேரி நல்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு டெக்னிக்கலாக ஸ்ட்ரைக் பண்ணுற ஒரு ஃபைட்டர். இயன் கேரி அவரோட கிரவுண்ட் கேம்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறையவே ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இயன் கேரி என்கேஜே ஆகலை. ஷவுகட் ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் நல்லா லேண்ட் பண்ணார். கிளின்ச்சிங் பொசிஷனையுமே நல்லா கண்ட்ரோல் பண்ணி 2 ரவுண்ட்ஸை வந்து ஷவுகட் ஈஸியாகவே செக்யூர் பண்ணிட்டாரு. இயன் கேரி ஷவுகட்டோட ப்ரெஷருக்கு வந்து நல்லாவே ஸ்ட்ரகிள் ஆனார். ரவுண்ட் 3 கேரிக்கு நல்ல ஒரு கம்பேக் ரவுண்ட், நிறைய கிக்ஸ் லேண்ட் பண்ணாரு. ஷவுகட் ஃபினிஷ்க்கு வந்து நல்ல ஷாட்ஸ் நிறையவே த்ரோ பண்ணாரு. ஆனால் இயன் கேரி தான் ரவுண்ட் 3 வந்து செக்யூர் பண்ணாரு. ரவுண்ட் 4ல் ஷவுகட் கிரவுண்டில் செமையாக கண்ட்ரோல் பண்ணார். கேரியும் நல்லாவே வந்து ஃபைட் பேக் பண்ணார். செம எக்ஸ்சேஞ்சஸாக இருந்தது ரவுண்ட் 4. ஆனால் ஷவுகட் தான் வந்து வின் பண்ணார். லாஸ்ட் ரவுண்டில் இயன் கேரி ஃபினிஷ் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ரவுண்ட் 5ல் ஷவுகட் டேக் டவுன் போவார். கேரி நல்லா டிஃபெண்ட் பண்ணி ஷவுகட்டோட பேக்கை டேக் பண்ணி ரியர் நெக்கட் சோக் போட்டுருவார். ஷவுகட் பார்த்தீங்கன்னா அந்த சோக்கையும் நல்லாவே டிஃபெண்ட் பண்ணார். சர்வைவும் சூப்பராகவே ஆனார். ரொம்ப க்ளோஸான பொசிஷன் தான். ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிருந்தாலும் ஷவுகட் சோக்கில் வந்துட்டு நல்லாவே மாட்டியிருப்பார். ஷவுகட் எப்படியோ சர்வைவ் ஆகி டாப் கண்ட்ரோல் பண்ணுவார். அதனால பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டோட டைமிங்குமே முடிஞ்சிடும். ரவுண்ட் 5 ஆனால் இயன் கேரி தான் வந்து வின் பண்ணியிருப்பாரு. ஷவுகட் வந்து 3 ரவுண்ட் செக்யூர் பண்ணி ஜட்ஜஸ் டிசிஷன் வந்து வின் பண்ணிட்டாரு. ஷவுகட் 100% ஃபினிஷ் ரேட் வச்சிருந்தாரு. இதுவரை 3 ரவுண்ட்ஸை தாண்டினதில்லை. ஷவுகட்டோட ஃபர்ஸ்ட் 5 ரவுண்ட் ஃபைட்டுமே இதுதான். ஷவுகட் இதில் ஆனால் வந்து ஃபினிஷ் எடுக்க முடியல. பெலால் முகமது வர்சஸ் ஷவுகட் ராக்மனோவ் தான் நெக்ஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைட்டாக நடக்க போகுது. செம ஃபைட்டாக இருக்க போகுது. ஷவுகட்டுக்கு வந்து அந்த 100% ஃபினிஷ் ரேட்டை மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிற ப்ரெஷர் இதுக்கு மேலே இருக்காது. சாம்பியன்ஷிப் வின் பண்ணால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இதுக்கப்புறம் அவர் ஃபைட் பண்ணுவார். இயன் கேரி தோத்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டில் சூப்பராகவே ஃபைட் பண்ணார். இன்னுமே ஃபார்வர்ட் ப்ரெஷர்லாம் போட்டு ஃபைட் பண்ணால் இயன் கேரி செம த்ரெட்டாக இருப்பார். இயன் கேரி வர்சஸ் ஷவுகட் கண்டிப்பாக ஃபியூச்சர்லேயும் ஒரு ரீமேட்ச் நடக்க நிறையவே சான்ஸ் இருக்குது. அடுத்த ஃபைட் ஹெவிவெயிட் டிவிஷனில் சிரில் கான் வோல்காவும் ஃபைட் பண்ணாங்க. கான் வந்துட்டு ஜட்ஜஸ் ஸ்கோர்க்கில் ஒரு ஸ்பிளிட் டிசிஷனில் வந்துட்டு வின் பண்ணிட்டாரு. எனக்கு வோல்காவ் தான் வின் பண்ண மாதிரி இருந்துச்சு. கான் வந்துட்டு செம கிக் பாக்ஸர், ஆனால் சுத்தமாக கிரவுண்ட் கேம் இல்லாமல் இருந்தார். ஆனால் இந்த ஃபைட்டில் அவர் கிரவுண்ட் கேமில் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நல்லாவே தெரிஞ்சுது. ரவுண்ட் 1ல் வோல்காவ் கிரவுண்டில் கானை கண்ட்ரோல் பண்ண பார்த்தாரு. ஆனால் கான் வந்துட்டு எஸ்கேப் ஆகி கான் வோல்காவை வந்துட்டு டேக் டவுன் பண்ணார். சப்மிஷனில் த்ரோ பண்ணி கான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டை செக்யூர் பண்ணார். ரவுண்ட் 2 தான் டிசைனிங் ரவுண்டாக இருந்துச்சு. வோல்காவோட ஷாட்ஸ் எஃபெக்டிவாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் 2 ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா கானுக்கு தான் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ரவுண்ட் 3 வோல்காவுக்கான ஒரு டாமினன்ட் ரவுண்ட். கமெண்டரி டீம்லையுமே வோல்காவ் தான் வின்னுங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. வின்னர் கான் அனௌன்ஸ் பண்ணதும் கானே வெளியே போயிட்டாரு. டேனா ஒயிட்டு பார்த்தீங்கன்னா வோல்காவ் தான் வின் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எனக்கு என்னமோ ஹெவி வெயிட் டிவிஷனில் ஜோன்ஸ் ஆஸ்பினால் தவிர வேற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட்டர்ஸ் யாருமே இல்லாத மாதிரி தோணுது. ப்ரீலிம்ஸில் ஆல்ஜமென் ஸ்டெர்லிங் மோசார் இவ்லியோ ஃபைட்டில் வந்து செம கிரவுண்ட் கேம் எக்ஸ்சேஞ்சஸ் இருந்துச்சு. ஆல்ஜோக்கு இருக்கிற மைனஸே டேக் டவுன்லாம் பண்ணிடுவார், ஆனால் டேமேஜே பண்ண மாட்டார். மோசார் பார்த்தீங்கன்னா அதுவே கிரவுண்ட் அண்ட் பவுண்ட் போடுவார், சப்மிஷன்ஸ்லாம் த்ரோ பண்ணார். ஆல்ஜோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மர் பேண்டமைட் சாம்பியன். அதனால் மோசாருக்கு இது வந்து செம வின்னாக இருந்துச்சு. மோசார் ஒரு அன்டிஃபீட்டட் ஃபைட்டர். அவரோட மைனஸ் என்னன்னு ஒன்று சொல்லணும்னா அவர் இது வரைக்கும் UFCயில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷஸே எடுத்ததில்லை. ஆனால் இன்றைக்கி செம கிரவுண்ட் கேம் எக்ஸ்சேஞ்சஸ் பார்த்தோம். அதனால் அந்த டிசிஷன் போனாலுமே ஃபைட் பார்க்க வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஈலியா டோபோரியா வோல்கனாஸ்கி ரீமேட்ச் தான் நெக்ஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைட்டாக இருக்க போதுன்னா டியேகோ லோபஸ் மோசார் ரீமேட்சை வந்து UFC புக் பண்ண பார்க்கலாம். அதில் வின் பண்ணுறவங்க தான் நம்பர் 1 கண்டெண்டர் அப்படின்னு சான்ஸ் கொடுக்கலாம். மோசாரும் லோபஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே ஃபைட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபைட்டில் வந்து மோசார் தான் வின் பண்ணியிருந்தாரு. அதனால் இப்போ அதை ரீமேட்ச் வச்சு அதில் இருந்து ஒரு நம்பர் 1 கண்டெண்டர் கொண்டு வந்தால் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்சப்பாக இருக்கும். UFC 311 மேட்சப்ஸும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.
டாக் ஷோ தமிழை இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை கைஸ்.